வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு வெட்னரி காலேஜில் வந்து கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இப்போது ஒவ்வொரு ரவுண்டாக போய்கிட்டு இருக்கு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 முடிஞ்சுது. ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்சஸ்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. பிடெக் கோர்ஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கவுன்சிலிங் இல்லையா அப்படிங்கிற கவலையோடு இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான் இப்போது கிடச்சிருக்கு. அது என்ன மாதிரியான கவுன்சிலிங் ரவுண்ட் 3ல் அவங்களுக்கு நடக்க போகுது எல்லாத்த பற்றியும் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த கவுன்சிலிங்கில் யார் யாரெல்லாம் கலந்துக்க முடியும், என்ன அவங்களுக்கு வந்து நல்ல செய்தி அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல செய்தி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஆரம்பத்தில் சீட்டோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பிடெக் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 100 சீட்டு தான் இருந்தது. இப்போ 180 சீட் ஆகிருக்கு. எங்கெங்கே சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லை, ஒரு காலேஜில் புதுசாகவே கோர்ஸும் கொண்டுக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை தான் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி கொடுவேலியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜியில் 40 சீட் இருந்தது. இப்போ 60 சீட் ஆக்கியிருக்காங்க. ஸோ 20 சீட் கூடுதலாகிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹொசூரில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி இல்லாமல் இருந்தது. இப்போ ஃபுட் டெக்னாலஜி கொண்டுகிட்டு வந்து 40 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி கொடுவேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரி டெக்னாலஜியில் 20 சீட்டு தான் இருந்தது. இப்போ 40 சீட் ஆக்கியிருக்காங்க. அதே போல் ஹொசூரில் இருந்த பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு 40 சீட் இருந்தது. 40 சீட் மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு 40 சீட் புதுசாக வந்திருக்குது. 20 40 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 80 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு கேம்பஸில் ஒரு கோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இப்போது இதை பொறுத்து கவுன்சிலிங்லேயும் சில சேஞ்சஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிடெக் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் சேஞ்சுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுவோம் இன்டர்னல் கவுன்சிலிங்க்கு. பட் இந்த டைம் கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஏன்னா ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 2 கேம்பஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸையும் நம்ம வந்து மாற்றி கொடுக்க முடியும். கேம்பஸ் சேஞ்சும் வந்து நம்ம மாற்றி கொடுக்க முடியும். சரி, இப்போ இதில் வந்து 2 விதமான கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் கவுன்சிலிங் தான். இன்டர்னல் அதாவது ஏற்கனவே சீட் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தான் இந்த இன்டர்னல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/8/2025 25/8/2025 10 மணி வரைக்கும், காலையில் 10 மணி வரைக்கும் நடக்க இருக்குது. நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்லிங் ஆஃப் கோர்சஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் பை த கேண்டிடேட்ஸ் ஃபார் கோர்ஸ் ஆர் கேம்பஸ் சேஞ்ச். ஏன்னா நீங்கள் வந்து இதில் கேம்பஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுட் டெக்னாலஜி 2 கேம்பஸில் இருக்கிறதுனால கோர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு வரணும் செகண்ட் வரணும் அப்படிங்கிறது. இது வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. உங்களுக்கான ரீஅலாட்மெண்ட் சீட்ஸ் வந்து எப்போ தெரிய வரும் அப்படின்னா 26/8/2025 அன்னைக்கு தெரிய வந்துடும். நீங்கள் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஆன்லைன் மோடில் தான் நடக்க போகுது. அகாடமிக் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி 2 பேர்த்துக்குமே இந்த கவுன்சிலிங் நடக்கும். ரைட், இதனோட கவுன்சிலிங் டேட்டும் பார்த்தீங்கன்னா 21/8/2025 10 மணி AM இருந்து 25/8/2025 காலையில் 10 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்லிங் ஆஃப் கோர்சஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் பை த கேண்டிடேட்ஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் இந்த ரேங்க் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஃபில் பண்ணலாம், ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பே பண்ணலாம். ஆல் கேண்டிடேட்ஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட் அக்ரிகேட் மார்க் ஆஃப் 180 அண்ட் above இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம். அதே போல் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களையும் all candidates in rank list with aggregate mark below 180 கீழே இருக்கிறவங்களும் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் எந்த விதமான கவுன்சிலிங் ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் 26ஆம் தேதி சீட் வந்து அலாட் பண்ணிடுறாங்க. ஆன்லைன் மூலிமாவே உங்களுக்கு சீட் அலாட் ஆனது வந்து தெரிஞ்சிடும். ஸோ 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் 180 அண்ட் above வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் 180 பிலோ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்டர்னல் கவுன்சிலிங் மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் கட்டாயம் காலேஜுக்கு
போயே ஆகணும். அதுக்கான டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28/8/2025 2/9/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். டைமும் கொடுத்துருக்காங்க. 10 மணி காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 30/8 31/8 இந்த 2 நாளும் லீவு. அன்றைக்கி நீங்கள் இந்த கேம்பஸ்க்கு போனீங்கன்னா, எந்த கேம்பஸ்க்குனா ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் டேனுவாஸ் மாதாவரம் மில்க் காலனி சென்னை இந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் 28 29 1 2 இந்த 4 நாளில் நீங்கள் போகலாம். அங்கே போய் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும். ஆமாம் நான் வந்திருக்கேன், என் பேர் இது, என்னோடய இது டீட்டெயில் அப்படிங்கிறத ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டு கொடுக்கணும். அடுத்து உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணணும். என்னோடய சர்டிஃபிகேட்டெல்லாம் நான் சப்மிட் பண்ணியிருந்தெல்லாம் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்னு உங்களோட ஃபீஸையும் பே பண்ணணும். இந்த 3 விஷயத்தையும் செஞ்சால் தான் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைமும் 2 விதமான கவுன்சிலிங் ரவுண்ட் 2லேருந்து நடக்கும். ஃபஸ்ட்டு இன்டர்னல், அவங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதனால் அவங்க இதை திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் டைம் சீட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். எவ்வளோ ஃபீஸோ அந்த ஃபீஸையும் பே பண்ணணும். ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே வந்து உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். பிபிஎஸ் அண்ட் ஏஹெச்சுக்கும் கொடுத்துருக்கோம், பிடெக் கோர்சஸுக்கும் கொடுத்துருக்குறோம். அதுதான் வந்து உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். எங்கேன்னா இந்த ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சேஞ்ச் ஆஃப் கேம்பஸ் அல்லது கோர்ஸ் ஃபார் அட்மிட்டட் கேண்டிடேட் இன்டர்னல் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ உங்களோடது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் விஷ் டு மூவ் கொடுக்க முடியாது. உங்களுக்கு செகண்டோ தேர்டோ ஃபோர்த்தோ கிடச்சிருந்ததுன்னா கிடச்சிருக்கிறதுக்கு மேலே இருக்கிற கேம்பஸ்க்கு நீங்கள் விஷ் டு மூவ் கொடுக்கலாம். இப்போது இங்கே எக்ஸாம்பிளில் காட்டியிருக்கிற மாதிரி உங்களுக்கு 2வது கேம்பஸ்ஸு அல்லது கோர்ஸ் கிடச்சிருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடியதுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆக முடியாது. அதனால் சாய்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு எது ஃபஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜியில் எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு. இப்போ ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எந்த கேம்பஸ் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணிடணும். அப்படி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் உங்களோட அலாட்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களோட கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் அடிப்படையில் நடக்கும். கட் ஆஃப் மார்க் ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேங்கில் வந்து கம்யூனிட்டி ரேங்க் பிரித்து உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியிலையோ அல்லது கம்யூனிட்டி கேட்டகரியிலையோ சீட் அலாட் பண்ணுவாங்க. அலாட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக போய் இன்பர்சன் ப்ரெசண்ட் ஆகணும். அதெல்லாம் செய்யாட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம், அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இன்டர்னல் கவுன்சிலிங் போடுறேன், எனக்கு கேம்பஸ் சேஞ்ச் ஆகுமா, கோர்ஸ் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பேர் வந்து காலேஜ் கிடச்சதுக்கப்புறம் அது வேண்டான்னு விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது தான். ஸோ 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லணும். 80 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கூடுதலான மாணவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால இது மிக மகிழ்ச்சிக்குரியது. இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் தேவைப்படும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.